ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட்பீட் சென்சாரை ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் மூலிமா எப்படி சிமுலேஷன் பண்ணி அதை இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டியஸ் சிமுலேஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிமுலேஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் க்ரியேட் ஆகும். அதில் மேலே ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைலுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி எம்டி பேஜ் க்ரியேட் ஆகும். நமக்கு தேவையான டூல்ஸு, மெட்டீரியல்ஸ், காம்போனன்ட்ஸு எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு இருக்க எல்லா காம்போனன்ட்ஸும் நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கலாம். லைக் ஆர்டினோ கண்ட்ரோலர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டரு, எல்இடி மோட்டாரு எல்லாமே இந்த காம்போனன்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். பவர் சப்ளை எல்லாமே இதுலேருந்து எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ தேவையானது ஒரு ஆர்டினோ கண்ட்ரோலரு, ஒரு ஹார்ட்பீட் சென்சாரு, அதை மட்டும் தேவையான எடுப்போம். அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, லெஃப்ட் சைடு காம்போனன்ட் மோட் அப்படின்ட்டு இருக்கு, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பி அப்படின்ற இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் கிரியேட் ஆகும். அதில் கீவேர்ட்ஸில் போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். நமக்கு இப்போ ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் தேவை அப்படின்னா ஆர்டினோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டினோ கண்ட்ரோலர் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு எம்டி பேஜில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இதில் A0லேருந்து A5 வரைக்கும் மொத்தம் 6 அனலாக் பின்ஸ் இருக்குது. 0லேருந்து 13 வரைக்கும் 14 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி சென்சார்ஸ் எல்லாமே அனலாக் சென்சாராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட்பீட் சென்சாரை நம்ம அனலாக் சென்சாரில் தான் யூஸ் பண்ணிப்போம். அதில் அந்த 0th பின்னு 1th பின்னு டிஜிட்டலில் இருக்க 0th பின்னு 1th பின்னு மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது யூஆர்ட் ப்ரோட்டோக்காலுக்காக ப்ரீ டிஃபைன் பண்ண பின்னுனால மோஸ்ட்லி யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போது ஹார்ட்பீட் சென்சாரை கனெக்ட் பண்ணுறதுக்கு அனலாக் பின்ஸ் யூஸ் பண்ணிப்போம். பிஏ செலக்ட் பண்ணிவிட்டு ஹார்ட்பீட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட்பீட் சென்சார் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அது ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும். அடுத்து நமக்கு தேவையானது பொட்டன்ஷியல் மீட்டர். அதே மாதிரி போய் சர்ச் பண்ணி பிஓடி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் மீட்டர் வரும். அதில் எந்த மாடல் அப்படின்னா பிஓடி ஹெச்ஜி ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் செலக்ட் பண்ணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டு பின்னில் அந்த இதை கொடுத்து பொட்டன்ஷியல் மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து நமக்கு தேவையானது பவர் சப்ளை கிரவுண்டு. அதை இந்த டெர்மினல் மோடு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பவர் சப்ளை கிரவுண்டு எல்லாமே இருக்கும். கிரவுண்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு பொட்டன்ஷியல் மீட்டரோட 2 கிரவுண்ட் தேவை. ஒரு கிரவுண்டு பொட்டன்ஷியல் மீட்டருக்கும், இன்னொரு கிரவுண்டு இதுக்கும் தேவை. அதில் அவுட்ன்ற பின் எடுத்து A0ல் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். கிரவுண்ட் எடுத்து கிரவுண்டுக்கு VCC அப்படின்றது பவர் சப்ளை அதிலே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு VCC அப்படின்ற பின்னை பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்ட் எடுத்து கிரவுண்டுக்கும் பொட்டன்ஷியல் மீட்டருக்கும் பவர் சப்ளை தேவை. ஸோ அதுக்கும் பவர் சப்ளை எடுத்து கனெக்ட் பண்ணிடுறோம். இதில் அடுத்து நாம் விர்ச்சுவல் தெர்மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சீரியல் மானிட்டர் அப்படின்வாங்க. எதுக்கு அந்த சீரியல் மானிட்டர் அப்படின்னா, நான் என்ன வேல்யூஸ் ரீட் ஆகுதோ அதுதான் அந்த விர்ச்சுவல் மானிட்டரில் காட்டும். அதுக்கு முன்னாடி இந்த டிசி வோல்ட்டை கனெக்ட் பண்ணிடணும். டிசி வோல்ட் மீட்டரை ஒரு 2 எடுத்து A0க்கும் இன்னொரு 2 எடுத்து கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ணிடணும். லாஜிக் ஸ்டேட் அப்படின்ற ஒரு பட்டன் எடுத்து
பேஸ்ட் பண்ணணும். எதுக்கு இந்த லாஜிக் ஸ்டேட் பட்டன் அப்படின்னா, நம்ம ஹார்ட்வேரில் பண்ணும்போது நம்ம ஹார்ட் பீட்டை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அது ஹார்ட் பீட் டிடெக்ட் ஆகும். இதில் நம்ம லாஜிக் ஸ்டேட் மூலிமா 0s and 1 ஹை லோ அப்படின்ற மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் ஹார்ட் பீட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இது மூலிமா தான் நமக்கு தெரியும். அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதை எடுத்து A0ல் கொடுத்துடணும். விர்ச்சுவல் தெர்மீட்டர் விர்ச்சுவல் தெர்மீட்டர் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் 1வது பின் எடுத்து RXல் கனெக்ட் பண்ணோம். இவ்வளோ தான் இதோட கனெக்ஷன். அடுத்து நம்ம ப்ரோக்ராம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆர்டினோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறையா சென்சாரோட லைப்ரரிஸ் வந்து ஆல்ரெடி இன்பில்டாக இருக்காது. ஒரு சிலது இருக்கும், ஒரு சிலது இருக்காது. அப்படி எக்ஸ்டர்னலாக நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, டூல்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேனேஜ் லைப்ரரிஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் லோட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். இதில் சர்ச் பாரில் போயிட்டு நமக்கு என்ன தேவை ஹார்ட் பீட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் பீட் தேவையான எல்லா லைப்ரரிஸுமே அதில் இன்பில்டாக இருக்கும். அதை நம்ம எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதுலேயே இன்பில்டாக இருக்கிறதுனால இதுலேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹார்ட் பீட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ப்ரீடிஃபைன்டாக இருக்கிற லைப்ரரிஸ் எல்லாமே வரும். ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், ஹார்ட் பீட் அப்படின்னு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இன்ஸ்டால்டு அப்படின்னு காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இங்கே சைடில் இன்ஸ்டால் அப்படின்ற காட்டும். அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபைலில் போய்ட்டு எக்ஸாம்பிள்ஸில் போனீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே பல் சென்சார் ப்ளே கிரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஹார்ட் பீட் தேவையான எல்லா ப்ரோக்ராமும் இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அதில் ஃபஸ்ட்டு தான் நமக்கு தேவையானது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இன்பில்டாகவே ஆர்டினோலேயே இருக்கும். இதில் இன்க்ளூட் பல் சென்சார் ப்ளே கிரவுண்ட் அப்படின்றதான் இன்பில்டு லைப்ரரி. இந்த லைப்ரரி ஃபைல் போட்டால் மட்டும்தான் ஹார்ட் பீட் சென்சார் ஓப்பன் ஆகும். ஏன்னா இதில் ஆல்ரெடி இன்பில்டான ரெஜிஸ்டர்ஸ் எல்லா ரெஜிஸ்டர்ஸும் இன்பில்ட் ரெஜிஸ்டர் எல்லாமே இதில் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பல்ஸ் ஒயர் அப்படின்றத 0ல் கொடுத்துருக்காங்க டேட்டா பின்னு. எல்இடி இன்பில்ட் எல்இடி ஆன் ஆகிற மாதிரி இன்பில்ட் எல்இடி 13th பின் இன்பில்ட் எல்இடி இருக்கும். அதை ஆல்ரெடி ஆல்வேஸ் ஆன்லேயே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெஷ்ஹோல்டு ஈக்குவல் டு 550 அப்படின்றது என்னன்னா ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ லிமிட்டுக்கு மேலே ஹார்ட் பீட் ஆகக்கூடாது, பீட்டானா டேஞ்சர் அப்படின்ற மாதிரி லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. அதான் த்ரெஷ்ஹோல்டு. அடுத்து வாய்டு செட்டப் பார்த்தீங்கன்னா serial.begin அப்படின்றது போட்டிருப்பாங்க. serial.begin அப்படின்னு என்னன்னா 9600 அப்படின்றது ஒரு பாட் ரேட். அந்த பாட் ரேட் அப்படின்னு என்னன்னா இந்த டைமுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்றது அந்த 9600 அப்படின்ற பாட் ரேட்டு. மிச்சம் எல்லாமே பல் சென்சாரோட அட்டாச் பண்ணுறாங்க. பல் சென்சார் அனலாக் A0 அனலாக் பில்லில் 0ல் பல் சென்சார் ஒயரை கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து எல்இடி, அடுத்து த்ரெஷ்ஹோல்டு. அடுத்து கண்டிஷன் மூலிமா பல் சென்சார் கிரியேட் ஆச்சு அப்படின்னா எல்லா ரீடிங்ஸும் அப்போ serial.monitorல பிரிண்ட் ஆகும். வாயில் லூப்பில் we created an object அப்படின்னு பிரிண்ட் ஆகும் சீரியல் மானிட்டரில். இப்போ வாய்ட் லூப்புக்கு வந்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷனில் பல் சென்சார் பீட் ஆச்சு அப்படின்னா அதை இன்டீஜர் மை பிபிஎம் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம மை பிபிஎம் அப்படின்ற வேரியபிளில் வாங்கிக்கிறோம். வேரியபிள் வாங்கிட்டு அதை எக்ஸ்டர்னலாக சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறோம். ஹார்ட் பீட் ஹேப்பன் ஆச்சு அப்படின்னா ஹார்ட் பீட் இஸ் ஹேப்பன்ட். பிபிஎம் அப்படின்றது பீட் பர் மினிட் அப்படின்றத பிபிஎம்னு சொல்லுவாங்க. அது சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் ஆகும். என்ன அவுட்புட்டோ டிலே 20 மில்லி செகண்டுக்கு இருக்கும். அந்த டைம் டிலே பிபிஎம் செக் பண்ணிகிட்டே இருக்கும்.
அதுக்காக தான் அந்த டிலே கொடுத்துருக்காங்க. ஃபைலை சேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது எப்படின்னா, ஃபைலில் வந்துட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, எந்த ஃபைலில் நீங்கள் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கனால டெஸ்க்டாப்பில் போகிறேன். நீங்கள் ஃபைலை எங்கே சேவ் பண்ணுறீங்களோ அங்கே சேவ் பண்ணிவிட்டு அந்த டிக்கு அப்படின்ற சிம்பிள் கொடுக்கணும். எதுக்கு இந்த டிக் சிம்பிள் அப்படின்னா, கம்பைல் பண்ணும்போது ஏதாவது எரர் இருக்கா, ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் அந்த டிக் சிம்பிள். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி அப்படின்னு இருக்கு, அதை கொடுக்கணும். எதுக்கு இந்த எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி கொடுக்குறோம் அப்படின்னா, எக்ஸா ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. எதுக்கு எக்ஸா ஃபைல் அப்படின்னா, நம்ம ஆர்டினோ கோடை அப்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸா ஃபைல் கம்பல்சரியாக வேணும். எக்ஸா ஃபைல் இருந்தால் மட்டும்தான் ஆர்டினோ கோட் கம்பைல் பண்ண முடியும். அது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ப்ளூ கலர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ரோட்டியஸில் போய்க்கோங்க. ப்ரோட்டியஸில் கோடை இப்போ அப்லோட் பண்ணணும். கோடை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, போர்டு மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். அதில் ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு இருக்குது. அந்த ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே ப்ரோக்ராம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹெக்ஸா ஃபைல் அப்படின்னு க்ரியேட் ஆக சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹெக்ஸா ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதே மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம ஹார்ட்பீட் சென்சாருக்கும் கோடை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல் வரும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலை எங்கே சேவ் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணி அந்த எக்ஸா ஃபைலை அதுக்கும் ஹார்ட்பீட்டுக்கும் நம்ம கம்பல்சரியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்க அப்படின்னா சீரியல் மானிட்டரில் வி கிரியேட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும் சொல்லியிருந்தேன் இல்லையா, வி கிரியேட் பண்ணணும் என்ன ரீடிங்ஸோ அதை காட்டும். சீரியல் மானிட்டரில் 72 அப்படின்ட்டு நம்ம வேரியபிள் ரெஜிஸ்டரை வேரி பண்ண என்ன ஹார்ட் பீட்டோ அப்படின்றத சிமுலேஷனில் அது பார்த்துக்கலாம். நம்ம ஹார்ட்வேரில் பண்ணும்போது நம்ம ஃபிங்கரை வைக்கிறோமோ அதில் எந்த பிபிஎம் பீட் பர் மினிட் இருக்கோ அதை காட்டும். இப்படி தான் ஒரு சிமுலேஷனில் பேசிக்காக ஹார்ட் பீட் சென்சாரை இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.